கோவையில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத மத்திய அரசை கண்டித்து நஞ்சப்பா சாலையில் உள்ள மாதர் சங்க அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னதாக மாதர் சங்கத்தினர் மண்ணில் லட்டு, முறுக்கு போன்ற பலகாரங்களை செய்தும், பேப்பரில் பலகாரங்களை வரைந்தும் அவற்றை கையில் ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத மத்திய அரசால் தீபாவளி பண்டிகைக்கு இனிப்பு கூட வாங்க முடியாத நிலையில் இருப்பதாக குற்றம் சாட்டிய மாதர் சங்கத்தினர் இந்த தீபாவளி தங்களுக்கு இனிப்பில்லாத தீபாவளியாக இருப்பதாக குற்றம் சாட்டினர். மேலும் மண்ணில் செய்த லட்டு, முறுக்கு போன்றவற்றையும் பேப்பர் வரைந்த பலகாரங்களையும் பிரதமர் மோடிக்கு அனுப்பி தங்களது எதிர்ப்பை தெரிவிக்க இருப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்கள் கைகளில் பலகாரங்களில் படங்களுடன் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். மக்கள் குறிப்பாக பெண்கள் படுகிற பாட்டை விளக்குகின்ற விதமாக இன்றைக்கு மண்ணுல நாங்க லட்டு செஞ்சிருக்கிறோம், மண்ணுல முறுக்கு செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு உண்மையிலேயே தமிழகத்தில், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய குடும்பங்களுடைய நிலை இதுவாகத்தான் இருக்கிறது. வாழ்வாதாரம் இல்லை. இன்றைக்கு வேலையின்மை ஒருபுறம் வாட்டி வரைத்துக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய மோடியினுடைய கொள்கையினால் விலைவாசி உயர்வு என்பது விண்ணை முட்டுகிற அளவிற்கு போய்க் கொண்டிருக்கிறது. இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாட முடியாத ஒரு மோசமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் குறிப்பாக ரேஷன் கடைகளில் பண்டிகை காலங்களில் இது போன்ற பொருட்களை, அத்தியாவசிய பொருட்களை, எண்ணெய், கடலை மாவு, பருப்பு உட்பட இது போன்ற அத்தியாவசிய பொருட்களை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக வழங்க வேண்டும். இந்த தீபாவளி என்பது பொதுமக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு ஒரு இனிப்பில்லாத தீபாவளியாக இருக்கிறது. இங்கே நாங்கள் செய்த பலகாரத்தையும் நாங்கள் வரைந்த ஓவியங்களையும் இன்றைக்கு இந்திய பிரதமருக்கு நாங்கள் அனுப்ப இருக்கின்றோம். இந்திய மக்களுடைய மனநிலை இதுவாகத்தான் இருக்கிறது. எப்படி வரைஞ்சு பார்த்துட்டு வேணா இருக்கலாம், ஏதாவது பேனா லட்டு, ஜிலேபி, மைசூர்பா, முறுக்கா அப்படின்னு சொல்லி வரைஞ்சு பார்த்துட்டு இருக்கலாமே தவிர அதை சுவைக்க முடியாது. அப்படியான தீபாவளியாகத்தான் இருக்கிறது. ஆகவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக விலைவாசி உயர்வை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் இந்த போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.